ஹே அமிகோஸ், வீட்லேயே ஜஸ்ட் ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸை நம்மளே வந்து ரெடி பண்ண முடியும். அதுவும் உங்கள் வீட்டில் வந்து கேர்ள் பேபியோ இல்லை டீன் கேர்ள்ஸோ இல்லை லேடிஸ், ஏன் அடல்ட் நீங்களாக கூட இருக்கலாம். யார் வேணாலும் இதை வந்து ஃபேன்சியாக நீங்கள் அப்படி மாட்டிட்டு ஸ்டைலாக நீங்கள் ரேம்ப் வாக் பண்ணலாம். அண்ட் இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த கொரியன் ஹேர் கிளிப்ஸை தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த ஹேர் கிளிப் செய்கிறதுக்கு நான் ஃபியூ கலர்ஸ் ஆஃப் சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். நான் எடுத்துக்கிட்டது வந்து நல்ல ப்ராட் சைஸ் சாட்டன் ரிப்பன். நீங்கள் வந்து சைஸ் ரிப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு பேக்கில் 50 கவுண்ட் இருந்தது. ப்ரைஸ் அரவுண்ட் 185 ருபீஸ். ஸோ ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை எவ்வளவோ நீங்கள் வந்து டிசைன்ஸ் நீங்கள் மேக் பண்ணலாம். லைக் பீட்ஸ் வச்சு கூட நீங்கள் ஹேர் கிளிப்ஸ் நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு தடவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா மல்டி டிசைன்ஸ் இதில் அப்ரோச் பண்ணலாம். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் இது ஸ்டிக் பண்ணுறதுக்காக க்ளூ கன் தேவைப்படும். க்ளூ கன் உங்ககிட்ட இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான திங்ஸ் பார்த்தாச்சு. இப்போ சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ரிப்பனை வந்து ஒரு ஃபியூ லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரேண்டமாக. நெக்ஸ்ட்டு ரிப்பனோட டிப்பை வந்து இந்த ஃபிங்கருக்கு பின்னாடி வச்சு அப்படியே வந்து ரோல் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரியே ரோல் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து அந்த ஃபிங்கரை அப்படியே சுற்றி எடுத்துக்கோங்க. அண்ட் தேர்ட் டைம் நீங்கள் சுற்றி எடுக்கும்போது அதுக்கப்புறம் தம் ஃபிங்கரை அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு தம் ஃபிங்கரோட அந்த ஃபிங்கரையும் சேர்த்து நீங்கள் ரோல் பண்ணணும். அகெயின் இன்னொரு சுற்றி இதே மாதிரி 2 ஃபிங்கரையும் சேர்த்து வச்சு நீங்கள் ரோல் பண்ணணும். ரிப்பன் நகராமல் இருக்கிறதுக்கு அந்த தேர்ட் ஃபிங்கரை வந்து செகண்ட் ஃபிங்கர் கூட இப்படி டச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் grip உங்களுக்கு கிடைக்கும். இப்போ செகண்ட் டைம் ரோல் பண்ணதை கம்ப்ளீட் பண்ணாமல் அதை இப்படி சென்டர் வழியாக விட்டு உங்கள் 2 ஃபிங்கருக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது தெரியுமா? அந்த கேப்புக்குள்ளே எக்ஸஸ் ஆஃப் ரிப்பனை வந்து இன்சர்ட் பண்ணணும். வீடியோவில் தெரிகிற இதே மாதிரி இப்போ இன்சர்ட் பண்ணிட்டானா அந்த டெய்லை வந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் grip-ஆ வந்து நல்லா அந்த ரிப்பனை வந்து புல் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் புல் பண்ணிடாதீங்க. புல் பண்ணால் பிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் லைட்டாக புல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ரிமைன் எக்ஸஸ் டெய்லை அந்த நடுவில் இருக்க ரிப்பனுக்குள்ளே விட்டுட்டு திருப்பியும் வந்து அதே மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டானா அது ஒரு நாட் மாதிரி வந்துடும், ஒரு முடிச்சு மாதிரி வந்துடும். இன்னுமே நல்லா grip பண்ணிட்டானா அந்த போ ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக ஒரு போ பண்ணிட்டோமா? ஜஸ்ட் 2 விரல் வச்சு தான். இப்போ பொறுமையாக ஃபிங்கரை வெளியே எடுத்துட்டு ஃபிங்கருக்குள்ளே இருந்த அந்த மீதி எக்ஸஸ் ரிப்பனையும் வந்து வெளியே எடுத்து விடுங்க. தம் சைடில் இருக்க ஃபிங்கரில் வந்து ரிப்பன் உள்ளே இருக்காது, பட் இந்த சைடு வந்து ரிப்பன் இருக்கும். அதையும் புல் பண்ணி வெளியே எடுத்தானா போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கா? யார் வேணாலும் பண்ணலாம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வரும். 2-3 டைம்ஸ் நீங்கள் வந்து பழக பழக உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு போ இது மாதிரி மடித்து வச்சுருந்தானா அதை வந்து எடுத்து விட்டிங்கன்னா போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதே பேசிக் ஃபார்மேட் வச்சு இன்னொரு டைப் ஆஃப் போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். சேம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி தான் ஃபிங்கருக்கு கீழே வந்து ரிப்பனை வச்சு 2-3 டைம் நம்ம ரோல் பண்ணிக்கிறோம். அண்ட் 3 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு தேர்ட் டைம் வந்து தம் ஃபிங்கரோட சேர்த்து ரோல் பண்ணுறோம். பட் அந்த ரிப்பனில் வந்து ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும்தான் நம்ம சுற்றி இருப்போம். இதில் வந்து 2 டைம்ஸ் வந்து தம் ஃபிங்கரோட நம்ம சேர்த்து சுற்றணும். சுற்றிட்டு அதே மாதிரி மீதி இருக்க எக்ஸஸ் டெய்லை வந்து சென்டர் போர்ஷனுக்குள்ளே கொண்டு வந்து அந்த கேப் வழியாக வெளியே எடுத்து அந்த டெய்லை வந்து மிடில் ரிப்பனில் விட்டு அப்படியே நாட் மாதிரி நம்ம வந்து எக்ஸஸ் டெய்லை வந்து புல் பண்ணி எடுக்க போகிறோம். சேம் அதே ஃபார்மேட்டு தான். ஃபர்ஸ்ட்டு எப்படி ரிப்பன் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறோம். நீங்கள் புல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புல் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் புல் பண்ணிட்டீங்கன்னா வந்து போ வந்து பிஞ்சிரும், சாட்டன் ரிப்பன் பிஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து புல் பண்ணுங்கள். இது மாதிரி கொஞ்சம் மெதுவாக புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப்பும் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக வரும். ரிப்பன்லேயுமே வந்து அங்கங்கே சுருக்கமும் இருக்காது, ஃபினிஷ் கரெக்டாக வரும். இப்போ ஃபர்ஸ்ட் போ டிசைனில் பண்ண மாதிரியே உள்ளே இருக்க எக்ஸஸ் ரிப்பனை வந்து அப்படியே இழுத்து விட்டானா 2 சைடும் வந்து டெய்ல் வந்து ஃபினிஷாக இருக்கும். கீழே இருக்க டெய்ல் போர்ஷன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் லாங்காக வேணும்னா லாங்காக விட்டுருங்க, இல்லை ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடையும் சேர்த்து இப்படி டெய்லை வந்து க்ரஷ் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஷேப் வரும், ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு ஷேப் வரும். இந்த மாதிரி கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட்ல செஞ்ச போ டிசைனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம ஃபர்ஸ்ட்ல செஞ்சதை விட இதில் எக்ஸ்ட்ராவாக சுற்றி இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த போ இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன போ வந்து இருக்கும். நம்ம 2-3 தடவை இது சுற்றினதுனால இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக உள்ளே இருக்க அந்த சின்ன போவை வந்து வெளியே எடுக்கணும். வெளியே தெரிகிற போவை ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற போ வந்து இன்னொரு கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜென்டிலாக வந்து புல் பண்ணணும். அப்போ தான் வந்து அது வெளியே வரும். ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் புல் பண்ணிங்கன்னா கிழிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக அதை புல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். தெரியுதா?
இப்போ அதே மாதிரி பொறுமையாக உள்ளே இருக்க இன்னொரு போ வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா டபுள் சைட் போ வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்க்க தான் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் செய்யும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னடா கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க, இல்லைன்னா கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பயமுடுத்துறேன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ட்ரிக்கியாக தெரியும், பண்ணும்போது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், பட் போக போக உங்களுக்கே வந்து அந்த நேக் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து எப்படி வேணால் அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்டே வந்து அது க்ரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ஃபைனலாக வந்து டபுள் போவுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிம்பிளான தேர்ட் டிசைன் இன்னொன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செஞ்ச பேஸ் போ ஃபார்மேட் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஒரு போ வந்து நான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு டெய்ல் வந்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து நார்மலாக நம்ம பேசிக்காக நாட் போடுவோம்ல, அதே மாதிரி நாட் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ தட் அந்த போ வந்து ஓப்பன் ஆகாது. இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு போவோட டெய்லை வந்து நான் சாப் பண்ணிட போகிறேன். ஸோ தட் போவோட ஹெட்டு மட்டும் இருக்கும். இது ஒரு டிசைனாகவும் உங்களுக்கு இருக்கும். எனக்கு போவில் பெருசாக டெய்ல் இருக்காது, பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிசைன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் போவோட ஹெட்டு மட்டும் சிம்பிளாக இருக்கும். ஸோ இதை இப்படியே விட்டானா ஒரு போ டிசைன் வந்துடும். அண்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி அங்கங்கே வந்து ரேண்டமாக சாப் பண்ணி விட்டானா இது வந்து ஒரு ஃபோர்த்து டிசைனாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நீங்கள் எப்படினாலும் வந்து யோசிச்சுக்கலாம். இதே வந்து வேறு பேட்டர்னில் நீங்கள் ஜிக்ஸாக்காக கட் பண்ணால் அது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் போ டிசைன் ஆகிடும். ஸோ ஒரே ஒரு பேஸ் போ தான், அதை வந்து கற்றுக்கிட்டாவே போதும். அதை பேஸாக வச்சு எவ்வளவோ டிசைன்ஸை நீங்களே வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம். போ டிசைன்ஸ்லேயே நிறைய ட்ரிக்கியான போ டிசைன்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து பிகினர்ஸ் கற்றுக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான பேசிக் போ டிசைன் தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணாவே தெரியும், நிறைய போ டிசைன்ஸ் வரும். பட் இது வந்து யாருனாலும் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த டிசைன் நான் உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக வந்து ஃபியூ பேட்டர்ன்ஸ் ஆஃப் போ டிசைன்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த போவே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்க பீட்ஸு, ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். க்ளூ கன்னோட ஹெல்ப்பில் நீங்கள் பண்ணலாம், இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூ கூட இதுக்கு ஆப்ஷனெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு ஷர்ட்டில் வந்து இருந்த பட்டன் தான். ஸோ இந்த மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ்லையோ இல்லை தூக்கி போட வேண்டிய ட்ரெஸ்லையோ வந்து இந்த மாதிரி ஏதாவது ஆர்ட் ஒர்க்ஸோ இல்லை பட்டன்ஸோ இல்லை ஏதாவது பீட்ஸோ இருந்தானா அதை வந்து அப்படியே தூக்கி போட்டுறாமல் அதை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சானா இப்படி வந்து நம்ம அதை ரியூஸ் பண்ணிக்கலாம். போலாம் முடிச்சாச்சு. ஹேர் கிளிப்புக்கு முதல்ல கிளிப் வேணும்ல, சரி அதை ஃபிக்ஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு க்ளூ கன்னில் வந்து கிளிப்போட மேலே வந்து இந்த மாதிரி க்ளூவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக அந்த போ வந்து இதுக்கு மேலே ஒட்ட வச்சாவே போதும். பச்சக்குன்னு அது ஒட்டிக்கும், நம்மளோட ஹேர் கிளிப்புமே வந்து ரெடி ஆகிடும். அண்ட் திருப்பியும் சொல்கிறேன், க்ளூ கன் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சாட்டின் ரிப்பன் வந்து நல்லாவே ஹோல்ட் ஆகும். பட் என்னன்னா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவில் ஸ்டிக் பண்ணும்போது அது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். க்ளூ கன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகும், அவ்வளோதான். அதுக்குன்ட்டு நீங்கள் செஞ்ச உடனே அதை வந்து தலையில் மாட்டணும்னு மாட்டிட்டிங்கன்னா க்ளூ வந்து உங்கள் ஹேர்லேயும் வந்து ஸ்டிக் ஆகும். ஸோ கொஞ்சம் கேப் விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு அது வந்து நல்லா ட்ரை அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஹேரில் பஞ்ச் பண்ணி எப்போனாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணி அழகாக வந்து பார்த்து ரசிக்கலாம் கண்ணாடியை பார்த்து. அண்ட் இந்த கிளிப் வந்துருமா இல்லை இந்த சாட்டன் ரிப்பன் பிஞ்சிருமா அப்படின்ற எந்த கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு வேண்டாம். எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து எல்லா போஸ்லேயுமே வந்து கொஞ்சம் பீட்ஸ், ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அப்கிரேடட் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு இது இல்லைனாலும் பிகினர்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். யாருனாலுமே வந்து சிம்பிளாக லேர்ன் பண்ணி சிம்பிளாக வந்து செய்ய கற்றுக்கலாம். வீட்டில் இருக்க கிட்ஸுக்கே கொஞ்சம் ரிப்பனை வாங்கி கொடுத்துட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டா போதும். ஸோ தட் அவங்களே இதை இன்ட்ரெஸ்டாக செஞ்சு அவங்க ஹேர் கிளிப்ஸை அவங்களே வந்து மேக் பண்ணிப்பாங்க. அண்ட் அகைன் அவங்களுக்கு ஒரு சிம்பிள் டைவர்ஷன் ஃப்ரம் மொபைல் ஃபோன் அண்ட் ப்ளே ஸ்டேஷன் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் பற்றி சொல்லவா வேணும். அதுவும் ஹேர் கிளிப்ஸ் பற்றின க்ரேஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஆப்வியஸாக இருக்கிறது தான். ஸோ மார்க்கெட்டில் எத்தனையோ ஃபேஷனபிளான எக்ஸ்பென்சிவான ஹேர் கிளிப்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி நீங்களே ஹேண்ட்மேட் பண்ணி அதை வந்து உங்கள் ஹேரில் நீங்கள் மாட்டிட்டு நீங்கள் வெளியே போகும்போது நீங்களே அதை வந்து பெருமையாக காமிச்சு பீத்திக்கலாம். இது நானே செஞ்ச ஹேர் கிளிப் அப்படின்ட்டு பயங்கரமாக நீங்கள் ஸ்க்ரீன் போட்டு சுற்றிக்கலாம். அண்ட் மோரோவர் பார்க்க டிசைன்ஸ் அழகாக இருந்தானா அவங்களே பார்த்து எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுறி அப்படின்னு அவங்களே கேட்க வருவாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் கையில் ஒரு டிப் வாங்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் ப்ரொசீஜராகவும் இருக்கும். வீட்டிலே கூட நீங்கள் பிஸ்னஸ் இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஐடியா மேலே ஐடியாவாக வந்து விடுதா? ஸோ உங்கள் போரிங் டைமில் போர் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட்டிவாக மாற்றுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ், ஃபைனலி வைரல் கொரியன் போ ஹேர் கிளிப் இஸ் ரெடி டு ஸ்டைல் யுவர் ஹேர். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஹேர் கிளிப் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.